செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற பலருக்கும் வியப்பையும் ஒரு கணம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய சம்பவங்கள் தொடர்பில் தான் அரசியல் பரப்பு தொடர்பில் இன்று பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் நேற்றைய நாளிலே ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. விக்னேஸ்வரன் அவர்களுடைய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்தாகியது. அதனை ஊடக பரப்பிலும் பார்த்திருப்பீர்கள். அது தொடர்பான வியாக்கியானங்களும் வழங்கப்பட்டிருந்தன. இலங்கை தமிழரசு கட்சி நல்லூரை பொறுத்தவரையில் 7 ஆசனங்களோடும் விக்னேஸ்வரன் மணிவண்ணன் தரப்பினர் 6 ஆசனங்களோடும் இருக்கின்றார்கள். முதல் 2 ஆண்டுகளுக்கு மணிவண்ணன் விக்னேஸ்வரன் தரப்பினர்கள் ஆட்சி செய்வதென்றும் மிகுதி 2 ஆண்டுகள் சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி செய்வதும் என்கின்ற ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்தாகியது. இந்த விவகாரம் தொடர்பில் தான் யாழ் மாநகர சபையாக இருக்கலாம் ஏனைய சபைகளிலும் இவ்வாறான ஒரு நடைமுறையை மேற்கொள்வோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அவர்களுடைய கூட்டமைப்பு இப்போது கூட்டமைப்பாக இணைவதற்கு முன்னர் அவர்களும் ஒரு பேச்சில் இடம்பெற்றார்கள். பெரும்பான்மையாக இருக்கிற இடங்களில் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், ஏனைய இடங்களில் நாங்கள் அமைத்துக் கொள்ளுகிறோம், அல்லது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை பதவிகளை தாருங்கள் என்ற போது அங்கு முரண் ஏற்பட்டது. நல்லூர் பிரதேச சபையை பொறுத்தவரையில் 1 ஆசனங்கள் மேலதிகமாக உள்ள இலங்கை தமிழரசு கட்சி மணிவண்ணன் விக்னேஸ்வரன் தரப்புக்கு ஆட்சி அமைப்பதற்கு கொடுக்கின்றது 6 ஆசனங்களோடு இருக்கின்ற போது, யாழ் மாநகர சபையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது பிரதி முதல்வரை கேட்டபோது அதற்கு இணங்க மறுத்தது இலங்கை தமிழரசு கட்சி. இது இவ்வாறு இருக்கின்ற போது ஏன் இங்கு ஒரு முரண்நிலை, அங்கு ஒரு முரண்நிலை, இங்கு ஒரு விட்டுக் கொடுப்புக்கு தயாரானது, அங்கு ஒரு விட்டுக் கொடுப்புக்கு தயாரான என்ற விவகாரம் தான் பேசப்படுகின்றது. ஆனால் இன்னும் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி சபைகளின் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் ஓய்ந்தபாடில்லை. அடுத்து என்ன நடக்கும், யார் ஆட்சியை கைப்பற்றுவார்கள், யார் பிரதி முதல்வர் ஆவார்கள், யார் முதல்வர் ஆவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்புகள் பொதுமக்கள் பரப்பிலும் ஊடக பரப்பிலும் இருக்கின்றது. இன்று நாளை எல்லாம் இவ்வாறான வகையில் சபைகள் அமைக்கப்பட போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சாவகச்சேரியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் 2 நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கின்ற ஒரு விவகாரமும் அங்கே இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுவாறு இருக்கின்ற போதும் கடந்த காலங்கள் தொடர்பில் எல்லோரும் பேசுகின்றார்கள். சீச்சி, சுமந்திரனா இந்த ஒப்பந்தத்துக்கு போனது பார்க்க அருவருப்பாக இருக்கின்றது, பார்ப்பதற்கே ரசிக்க முடியாமல் இருக்கின்றது. சுமந்திரன் இப்படி கீழிறங்கி சென்று விட்டாரா, விக்னேஸ்வரன் இவரோடு கூட்டணி வைச்சாரா என்கின்ற விவகாரங்கள் பேசப்படுகின்றன. இன்று மணிவண்ணனை பொறுத்தவரையில் மணிவண்ணன் அந்த கட்சியிலே முக்கியமாக இருந்தாலும் அதனுடைய ஒப்பமிடுகின்ற அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவர் CV விக்னேஸ்வரனாகத்தான் இருக்கின்றார். முன்னாள் நீதியரசரும் அதே போன்று முன்னாள் வடமாகாண முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் தான் அந்த ஒப்பங்களிலே இடுகின்றார். இனி வரப்போகின்ற விடயங்கள் நடந்தவை, கடந்த காலத்தில் நடந்தவை பார்க்கின்ற போது ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக இருக்கின்றது, இன்னொரு பக்கம் அருவருப்பாக இருக்கின்றது, இன்னொரு பக்கம் அசிங்கமாக இருக்கின்றது. அவை தொடர்பில் தான் இப்போது பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். பச்சையாக பொய் சொல்லிக்கொண்டு மக்கள் திரிகிறவர்களுடைய முத்திரை கிழிக்கப்பட வேண்டும். விசேடமாக எந்தவித நன்றி அறிதலும் இல்லாத விக்னேஸ்வரனை துரத்த வேண்டும். நன்றி மறந்த விக்னேஸ்வரன் துரத்தப்பட வேண்டும் என்று சுமந்திரன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் விக்னேஸ்வரனை பார்த்து எச்சரிக்கின்றார். அந்த விக்னேஸ்வரனுடைய வாசல் படியேறி இன்று சுமந்திரன் சென்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாது 2 வருடங்கள் பதவி தந்தால் போதும், மிகுதி 2 வருடங்கள் மாவி சேனாதிராஜா இருந்து விடட்டும் என்ற போது அமரர் சம்பந்தன் அவன் உயிரோடு இருந்த போது அவ்வாறெல்லாம் பேச வேண்டாம், 2 வருடம் அல்ல, முதலில் நீங்கள் பொறுப்படுங்கள் என்றுதான் இந்த விக்னேஸ்வரன் அன்று பதவியில் அமர்த்தப்பட்டார் என்று சுமந்திரன் மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். இது சுமந்திரன் தரப்பால் அன்றைய காலப்பகுதியிலே விக்னேஸ்வரன் தொடர்பில் பேசப்பட்ட விடயம். திரு விக்னேஸ்வரன் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வேட்பாளராக இருப்பாரா, நிறுத்துற எண்ணம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இடத்திலே ஒரு தொலைக்காட்சியிலே கேட்கப்பட்டது. அறவே இல்லை என்று நான் பதில் சொல்லியிருந்தேன். அறவே இல்லை. அதுக்கான காரணம், திரு விக்னேஸ்வரன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் வருந்தி அழைத்து கொண்டு வந்த போது அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மத்தியிலே அவர் ஒரு சில நிலைப்பாட்டை எடுத்திருந்தார், நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார். நானும் அந்த இடத்துல இருந்தவன். அவர் சொன்ன ஒரு கருத்து, 2 வருடங்களுக்கு மட்டும்தான் நான் முதலமைச்சராக இருப்பேன், அதற்கு பிறகு தம்பி மாவை இதனை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். மாவையும் என்னோடு சேர்ந்து தேர்தலில் நிற்க வேண்டும், 2 வருடத்திலே நான் அந்த பொறுப்பை அவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் எவரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த அன்றைய பேச்சுவார்த்தை முடிகிற தருவாயிலே சம்பந்தன் ஐயா ஒரு கருத்தை சொன்னார். நாங்கள் தேர்தலுக்கு போகிறோம்,
தேர்தலுக்கு போகிற போது 2 வருடத்துக்கு மட்டுமென்று சொல்லிக்கொண்டு போவது அழகல்ல. இந்த 2 வருட கதையை இப்போ சொல்ல தேவையில்லை என்று சொன்னார். ஆனால் 2 வருடத்துக்கு மட்டும்தான் நான் இருப்பேன், அதுக்கு பிறகு தம்பி மாவை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னதற்கு நான் மட்டுமல்ல, குறைந்தது இன்னும் ஒரு 6-7 பேர் சாட்சி. ஆகையினாலே இன்னமும் நாங்கள் அவரை வருத்தி வைத்திருப்பது நல்லதல்ல என்பது என்னுடைய சிந்தனை. விக்னேஸ்வரன் தொடர்பில் சுமந்திரன் அவர்கள் தேர்தல் காலத்திலே இன்னும் ஒரு சுவாரஸ்யத்தை கிளப்புகின்றார். விக்னேஸ்வரன் ஒரு தமிழ் தேசியவாதியா அப்படி என்றுதான் எல்லோரும் கூறினார்கள். ஆனால் இப்படி இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. கையும் களவுமாக பார் லைசனில் பிடிபட்டவர். அது மட்டுமா, தாய் தந்தை இல்லாத பெண்ணுக்கு கொடுத்தேன் என்று கூறினார். அவரை தேடி பார்த்த போது அது இளம் பெண் கூட இல்லை என்றால் காடு மேடுகளில் தேடி பெண் வேட்பாளரை கண்டுபிடிப்பதிலும் இந்த பெண்கள் தொடர்பான அந்த விடயங்களை அலசி ஆராய்வதிலும் சுமந்திரன் கெட்டிக்காரர். அந்த வகையில் இந்த இடத்திலும் அவர் குறிப்பிடுகின்றார். அவர் கொடுத்தது கூட ஒரு இளம் பெண்ணும் இல்லை, தாய் தந்தை இல்லாதவரும் இல்லை. அவர்கள் அந்த பார் தொழிலையே ஜீவனோபாயமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குத்தான் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒருவரா என்கின்ற ஒரு வெறுப்பான பேச்சையும், இந்த மானை பார்க்கின்ற போது பியர் டீன் தான் ஞாபகம் இருக்கின்றது. இந்த மான் குட்டிகளை எல்லாம் கலைத்து விட வேண்டும் யாழ் மாவட்டத்தில் என்று தேர்தல் காலத்தில் பேசியவர். விக்னேஸ்வரன் செய்ததை பார்த்துறீங்க தானே, திடீரென்று தன்னை விட தமிழ் தேசியவாதி எவரும் இல்லை என்ற மாதிரியான ஒரு போர்வையை வைத்துக்கொண்டு, ஆனால் இறுதியில் கையுமையுமாக இப்போ பிடிபட்டது லைசன்ஸ் எடுத்து கொடுத்தது தான். அதுலேயும் ஒரு பொய்யை சொல்லி ஒரு தாப்பன் இல்லாத பிள்ளைக்கு வாழ்வாதாரமாக கொடுத்தேன். ஆனால் அந்த பிள்ளை யாருன்னு பார்த்தால் அப்படி ஒரு இளம்பெண் கூட இல்லை. அது குடும்ப தொழிலாகவே சாராய விற்பனை செய்கிற ஒரு ஆளுக்குத்தான் அது விற்கப்பட்டிருக்கு. ஏன்டா அவர்கிட்ட கையில் இது கிடச்சோடனே இது யாருக்கு விற்கலாம்னு தேடி பார்த்தா, இவையில் தான் பார் நடத்துகிறார்கள், இவையிலே கொடுப்பான்னு பார் நடாட மகளுக்கு அதை விற்றுருக்கிறார். அப்போ என்னத்தை செய்தாலும் தமிழ் தேசியம் என்று சொல்லிட்டால் எல்லா சட்டவிரோத மக்கள் விரோத செயற்பாடுகளையும் போர்த்தி மூடி விடலாம் என்று சிலருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது போல இருக்குது. எங்கன்னா மக்களும் அதில் கொஞ்சம் அசந்து போயிட்டோம். தமிழ் தேசியம்னு சொல்லிட்டா அப்போ சரி. அப்போ அதை தங்களுடைய தீய நடவடிக்கைகளை, சமூக விரோத நடவடிக்கைகளை மறைப்பதற்கான ஒரு போர்வையாக பலர் பாவித்திருக்கிறார்கள் தான் நான் அதில் சொல்லியிருப்பேன். அதுக்கு சிறந்த உதாரணம் விக்னேஸ்வரன். இப்போ நான் பார்த்தேன் சமூக வலைதளங்களில் இந்த மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, போட்டிருக்காங்க மான்மார்க் பியர். மான்மார்க் பியர். இப்போ மானை கண்டோடனே பியர் தான் நாக்களுக்கு ஞாபகம் வரணும். அவர் தப்பி ஓடிட்டார் ஆலகானையில். அண்மையிலையும் சொல்லி நான் கொஞ்சம் குட்டி மாங்களை இங்கே விட்டுட்டு போயிடுறேன். அந்த குட்டி மாங்கள் எல்லாத்தையும் திரத்தி விட்டுருவானும். அதெல்லாம் அந்த வியற்போத்தலோடு நிற்கிற மான்கள். இன்று அவர்களிடமே சென்று மடிப்பிச்சு என்று சரணடைந்திருக்கின்றார் அந்த மான் கூட்டணியிடம் என்பதுதான் இங்கு வேடிக்கையாக இருக்கின்றது. விக்னேஸ்வரன் அவர்களும் பதிலுக்கு விடவில்லை. சுமந்திரனை பார்த்து அவரும் பல கேள்விகளை கேட்கின்றார். முள்ளிவாய்க்காலில் போய் கீழே முழங்காலில் இருந்து கொண்டு ப்ரே பண்ணி என்னெல்லாம் நாடகங்கள் ஆடி இருக்கிறார். அதெல்லாம் எதுக்காக? இந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த போட்டியிலே வெல்வதற்காக. அவருக்கு தமிழ் மக்களுடைய, அதாவது தமிழ் தேசியம் அவருடைய சிந்தையிலே இல்லை. நல்ல கட்சிக்காரர், என்னுடைய மாணவர், எனக்கு தெரியும், நல்ல ஒரு மாணவராக இருந்தார். அதெல்லாம் உண்மை. ஆனால் அதே நேரத்திலே அவருக்கு அவருக்கு ஒரு ஆணவம் இருக்கின்றது. மக்களை அவர் மதிக்க மாட்டார். அவ்வாறான ஒரு நிலையிலே அவர் தன்னுடைய சுயநலமான தனக்குரிய நன்மைகளை எவ்வாறு பெறுவது என்பது சம்பந்தமாக நினைப்பாரே ஒழிய தமிழ் மக்களுடைய வருங்காலத்தை பற்றி அவர் நினைக்க மாட்டார். அந்த நிலையிலே அதற்காகத்தான் அவர் அந்த முழங்காலிட்டு அதிலெல்லாம் அந்த நாடகங்கள் எல்லாம் ஆடினார். ஆகவே அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது அவருடைய செயற்பாடுகள் தனிப்பட்டவை, சுயநலம் மிக்கவை, சுயநல காரணங்களுக்காக அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ் தேசியம் அவரிடம் அறவே இல்லை. மக்களை அவர் ஒருபோதுமே மதிக்க மாட்டார். மக்களை மதிப்பதற்குரிய சாத்தியக்கூறை அவரிடம் இல்லை. சுயநலத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமானவராக இருக்கின்றார். பொது அரசியலை பயன்படுத்தி தன் சுயநலத்திலேயே தான் அரசியல் செய்கின்றார். விக்னேஸ்வரன் மனம் திறக்கின்றார். அதனை நீங்கள் கேட்டு பாருங்கள். விக்னேஸ்வரன் சுமந்திரன் அவர் என்னுடைய மாணவன் தான். ஆனால் அவர் மாணவன், திறமையானவர். ஆனால் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதியும் இல்லாதவர் என்று சுமந்திரனை பார்த்து கூறுகின்றார். இன்றைய நாட்களில் நாங்கள் ஊடகம் சார்ந்தோ அல்லது மக்களின் கருத்து சார்ந்தோ பேசவில்லை. மக்கள் இந்த காணொளிகளை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார்? இவர்களை யாரை நம்புவது? யார் கொள்கைவாதி? யாரிடம் கொள்கை இருக்கின்றது? யார் யோக்கியவான்? அரசியலிலே யோக்கியவான் யார் என்று
மக்கள் நேற்று மாலை இன்று எல்லாம் ஒரே பேச்சாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறித்த வீடியோவில் வருகின்ற காட்சிகளை பற்றி. அந்த காட்சிகள் பற்றி மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேமே ஒழிய வேறு எந்த ஒரு கருத்தையும் இதில் பிரதிபலிப்பதற்கு எதுவுமே இல்லை. கதைப்பதை நினைத்தாலே வெறுப்பாக இருக்கின்றது. இப்போது டெலோ மீது பல குற்றச்சாட்டுகள், டெலோ ஊழலில் ஈடுபட்டது, டெலோவில் இருக்கக்கூடியவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து டெலோவின் முக்கியஸ்தராக இருந்த விந்தன் கனகரட்னம் அவர்கள் இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுட்கால உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். என்ன விடயம் என்று சொன்னால், ஆனோல்ட் மணிவண்ணன் இடையில் கடந்த உள்ளூராட்சி சபையிலே மேயர் தெரிவிலே ஒரு முறை போட்டி வந்தது. தெரிவு செய்யப்பட்டு பின்னர் வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள்னா ஒரு முறை போட்டி வந்தது. அந்த கால பகுதியிலே சுமந்திரன் செய்த சதி தொடர்பில் விந்தன் கனகரட்னம் கூறுகின்றார். அவர் எப்படி தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவரை எப்படி ஆனோல்டுக்கு வாக்களிக்காமல் மணிவண்ணனுக்கு வாக்களிக்க செய்து என்ன வகையான உத்திகளை கையாண்டார் என்று இப்போது விந்தன் கனகரட்னம் சொல்கிறார். அதையும் பாருங்கள். அவர் இப்போது தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர். இவையெல்லாம் கடந்த காலத்திலே நடந்தவைதான். நடந்தவையாக இருந்தாலும் இப்போது பார்க்கின்ற போது ஒரு பக்கம் வியப்பாக இருக்கின்றது, ஒரு பக்கம் வெறுப்பாக இருக்கின்றது என்று மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். என்னையா நடக்கிறது அரசியலில் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, சுமந்திரனின் பதவி வெறி அல்லது பதவி மீதான மோகம் தொடர்பில் இதே விந்தன் கனகரட்னம் இன்னும் ஒன்றை குறிப்பிடுகின்றார். அடைக்கலநாதன் தலைவர் அவர்களைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர், உத்தியோக பேச்சாளராக நான் ஆதரிக்கின்றேன் என்று சம்பந்தனையா கூறிவிட்டார். மாவேசேநாதர் ஐயா எம்பியா இல்லாட்டியும் ஒரு கட்சி தலைவர் என்ற ரீதியிலே கூறிவிட்டார். சித்தார்த்தன் அண்ணையும் கூறிவிட்டார். அதை விட இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூறிய பிற்பாடு உத்தியோகபூர்வமாக அவர்கள் ஒன்றாக இணைந்து அவருக்கு அந்த பொறுப்பை இதுவரைக்கும் வழங்காமல் தானே பேச்சாளர் என்று இன்று வரைக்கும் ஊடகங்களிலே அறிக்கைகளை விட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு திரிகிறார். இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. சுமந்திரனின் பதவி வரி தொடர்பில் விந்தன் கனகரட்னம் இப்படி கூறுகின்றார். அவரை பார்க்கின்ற போது அவர் ஒரு சலித்து போய் ஒரு கட்டத்திலே சம்பந்தன் அவர்கள் அந்த கால பகுதியிலே செல்வம் அடைக்கலானை ஊடக பேச்சாளராக தெரிவு செய்வோம் என்று சித்தார்த்தன் ஏற்றுக்கொள்ளுகின்றார். மாவேசேநாதராஜ் ஏற்றுக்கொள்ளுகின்றார். சுமந்திரன் அட்டம் பிடிக்கின்றார், அதனை கொடுக்க முடியாது என்று. ஒரு காலத்திலே சுரேஷ் பிரேமச்சந்திரன், அதன் பின்னர் சுமந்திரன் வந்தால் சுமந்திரன் அதை கொடுக்கவே இல்லை. இறுதி வரை இன்று வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக இருந்தார். இப்போ ஒரு தமிழரசு கட்சியின் பேச்சாளர் இருந்தார். அவர் எப்படி அதனை நடந்து கொண்டார், பதவி என்பதில் எப்படியான ஒரு கடும் ஆசை கொண்டவராக சுமந்திரன் இருந்திருக்கிறார் என்று நாம் கூறவில்லை, விந்தன் கூறுகிறார். இதுவெல்லாம் ஓய்ந்தபாடில்லை. இது இப்படியே இங்கு கல்லோலப்பட்டு கொண்டு யாருடன் கூட்டணி, யார் வைப்பது, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இந்த பக்கம் கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்ற போது கிழக்கு மாகாணத்திலும் பெரும் புரளிகளும் அங்கு இடம்பெறுகின்ற சம்பவங்களுக்கும் குறைந்தபாடில்லை. சந்திவெளி பகுதியிலே கிஸ்புல்லா சாணக்கியனிடையில் ஒப்பந்தம் ஒன்று செய்வதற்கு முற்பட்ட போது அங்கிருந்த மக்கள் அங்கு குழப்பத்தில் ஈடுபட்டதாகவும் அங்கிருந்த மக்கள் அங்கிருந்த அவர்களோடும் முரண்பட்டு கொண்டதாகவும் கிஸ்புல்லாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் வீடியோ காணொளிகள் வெளியாகின. என்ன என்று தேடி பார்க்கின்ற போது வாழைச்சேனை பிரதேச சபைக்காக நீங்க ஒப்பந்தம் எழுதாதீர்கள், அவர்களோட ஆதரவை கோருங்கள், ஆனால் ஒப்பந்தம் எழுதாதீர்கள், ஹிஸ்புல்லாவை தமிழர் பகுதிக்குள் அழைத்து வராதீர்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் புலம்புகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், கடந்த காலங்களிலும் உள்ளூராட்சி சபைகளிலே முஸ்லிம் காங்கிரசினுடைய ஆதரவு சில இடங்களிலே பெறப்பட்டது. சில இடங்களிலே கிழக்கு மாகாண சபையில் கூட சில உடன்படிக்கையின் அடிப்படையில் சில விடயங்கள் கையெழப்பட்டன. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்படி ஒரு சின்னத்தனமான ஒப்பந்தங்களை எல்லாம் செய்யவில்லை திரு சம்பந்தன் அவர்கள். மிகவும் நாசுக்காக அவருடைய தலைமைத்துவத்தின் வெளிப்படுத்தலால் அவர் சில விடயங்களை காரியம் சாதித்திருந்தார். ஆனால் இப்போது பார்க்கின்ற போது எல்லாவற்றுக்கும் ஒப்பந்தம். விக்னேஸ்வரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் பார்த்தால் ஒப்பந்தம். அங்கு இரண்டு பேரும் தங்களுடைய பதவி முத்திரைகளை பொறித்து ஒப்பமிட்டுக் கொள்ளுகின்றார்கள். இங்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை சொல்ல முஸ்லிம்களோட ஒப்பந்தம் என்று சாணக்கியன் ஒரு பக்கம் இழுபறியாக இருக்கின்றது. ஆனால் வாழைச்சேனை பிரதேச சபையை பொறுத்தவரையில் அந்த மக்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸோடு ஒப்பந்தம் செய்யாதீர்கள், நாங்கள் முடிந்தவரை அங்கு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்காது, அங்கு இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் உறுப்பினர்களும் எதிர்ப்பு காட்ட மாட்டார்கள், நீங்கள் ஆட்சி அமைங்கள், ஆட்சி அமைக்கின்ற போது உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் நாங்கள் கை கொடுப்போம், நீங்கள் ஒப்பந்தத்தை எழுதாதீர்கள். ஏன் அவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்று தேடி பார்த்த போது பல தகவல்களை ஆதாரங்களோடு அனுப்பினார்கள். இன்று புதுக்குடியிருப்பு பகுதியிலே ஒரு காலகட்டத்திலே தண்ணீரே முழுமையாக இல்லாமல் போகின்றது. அந்த தண்ணீர் இல்லாமல் போவதற்கு பிரதான காரணமாக இருப்பது புதுக்குடியிருப்பு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஐஸ் தொழிற்சாலை. அந்த ஐஸ் தொழிற்சாலையினுடைய முக்கிய பிரமுகர் இந்த உறுப்பினராக இருக்கின்றார். எனவே அவர்கள் இதனை சாதிக்க போகின்றார்கள். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல வணிக நிலையங்கள், எல்லைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். அந்த மக்கள் உருக்கமாக கேட்கின்றார்கள். அங்கு பிடிவாதமாக சாணக்கியன்
ஒப்பந்தம் என்று இருக்கின்றார். அந்த ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்ட போது, கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்ட போது அங்கு ஏனைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத்தோ ஸ்ரீநேசனோ அந்த இடத்துக்கு பிரசன்னமாகவில்லை என்பதுதான் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல். மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஒப்பந்தம் செய்யாதீர்கள், நீங்கள் டக்ளஸோடு வடக்கில் ஆட்சி அமைக்க முடியும் என்றால் கிழக்கில் இங்கு இருக்கக்கூடிய ஏனைய தரப்புகளோடு பேசுங்கள், ஏன் வடக்குக்கு ஒரு நியாயம் கிழக்குக்கு ஒரு நியாயம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். யார்? இந்த மக்கள் தான் கேட்கின்றார்கள். ஏன் அங்கு இப்படி கதைக்கிறீர்கள், இங்கு இப்படி கதைக்கிறீர்கள், அங்கு ஒரு நிலைப்பாடு என்றால் இங்கும் ஒரு நிலைப்பாடு எடுங்கள் என்று மக்கள் ஆதங்கப்படுகின்றார்கள். என்ன இடம்பெற போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது இப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு கதை அடிபடுகின்றது. சுமந்திரன் நாடாளுமன்றம் செல்ல போகின்றார். சுமந்திரன் நாடாளுமன்றம் சென்று விடுவார். ஏனென்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய வைத்தியர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார், அவர் நீண்ட விடுப்பில் சென்று விடுவார் என்று சமூக வலைத்தளங்களில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எது இடம்பெற போகிறது என்று தெரியாது. ஆனால் சுமந்திரனை பொறுத்தவரையில் தேசிய பட்டியல் வழங்கவில்லை என்றுதான் கட்சியை விட்டு சென்றவர் EPRLF-இனுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். தோற்றவர்களுக்கு வழங்க முடியாது, தோற்றால் வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிய சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் சென்ற தேர்தலில் எங்களோடு சேர்ந்து போட்டியிட்டார். என்ன கொள்கை மாற்றம் இருந்தது, என்ன கொள்கை வித்தியாசம் இருந்தது? அதே தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றாக போட்டியிட்டனர். மக்கள் நிராகரித்தார்கள். ஒரு கட்சித் தலைவர் தோற்றுவிட்டால் எனக்கு தேசிய பட்டியலில் இடந்தார்கள் என்று கேட்டார். நாங்களும் அவனை பரிசீலித்தோம். ஆனால் அவர் எடுத்த வாக்குகள், விப்பு வாக்குகள் மிக மிக குறைவானதாக இருந்தது. அவரை விட கூடுதலாக வாக்கெடுத்த திரு அனந்தபாலன் அவரை விட 17,000 வாக்குகள் கூடுதலாக எடுத்திருந்தும் அவருக்கு இடங்கள் எப்படி கொடுக்காத காரணத்தால் பாராளுமன்ற ஆசனத்துக்காக விலகி போனதுதான் EPRLF கட்சி. தோற்ற சத்தியலிங்கத்துக்கு கொடுத்த ஆசனத்தை இப்போது தானும் எடுத்துக்கொண்டு நாடாளுமன்றம் செல்வார் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். ஆனால் எல்லோரும் கூறினார்கள் சுமந்திரன் ஒரு மானஸ்தன், சுமந்திரன் ஒரு ஜென்டில்மேன் என்று. அந்த நம்பிக்கை இப்போது எவரிடமும் இல்லாமல் போய்விட்டது. சுமந்திரன் எங்கும் செல்வார், எதிலும் செல்வார், எப்படியும் செல்வார் என்ற ஒரு நிலை சுமந்திரனுக்கு வந்துவிட்டது. அதனை பார்க்கின்ற போது உண்மையில் ஒரு பக்கம் வினோதமாக இருக்கின்றது, இன்னொரு பக்கம் வெறுப்பாக இருக்கின்றது. மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ தெரியவில்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அப்படி போக முடியாது என்ற போதுதான் கட்சியை விட்டு சென்றவர் என்றவர் இன்று கட்சியிலே எல்லா விடயங்களையும் தனக்கு கிடைக்காத போது, சிறு பிள்ளைகள் வீட்டிலே எந்த ஒரு பொருட்களும் கிடைக்காத போது அடம் பிடித்து தாய் தந்தையரிடம் பொருட்களை பெற்றுக்கொள்வது போன்று ஒரு கட்சிக்குள்ளே இன்று விந்தன் கனகரட்னம் கூறியது போன்று ஊடக பேச்சாளராக இருக்கலாம், தலைவர் தெரிவிலே தோல்வியுற்ற போது பின்வழியால் வந்து பொதுச் செயலாளராக பதில் பொதுச் செயலாளராக இருக்கலாம். இன்று கட்சியை ஆக்கிரமித்து ஒரு சிறு பிள்ளைகளின் வீட்டிலே நடந்து கொள்வது போன்று சுமந்திரன் நடக்கின்ற விடயம் என்பது மக்கள் மத்தியிலே ஒரு ஏளனமாக பார்க்கப்படுகிறது என்று மக்கள் தான் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதுக்கப்படியோ இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கையும் களவுமாக பிடிபட்ட விக்னேஸ்வரன் என்று சுமந்திரன் கூறினார். விக்னேஸ்வரனிடம் சரணடைந்த சுமந்திரன் என்று இன்னும் ஒரு தரப்பு கூறுகின்றது. நேற்று முன்தினம் மக்களால் துரத்தப்பட்ட சாணக்கியன் என்று கூறுகின்றது. இப்படி அரசியல் என்பது மிகவும் ஒரு கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது, ஒரு தாழ்நிலையில் இருக்கின்றது என்றுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.